Hello dudes, welcome to something channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணி கீரை ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் மணத்தக்காளி கீரை. இந்த கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமா அல்சருக்கு ரொம்ப நல்லது. பட் இந்த கீரை அவ்வளவா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுவாங்க. இந்த கீரையில் இருக்கிற லீஃபை மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும், ஸ்டெம்மை யூஸ் பண்ண முடியாது. ஸோ லீஃபை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீரை சாதம் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு துவரம்பருப்பு, கொஞ்சமாக பைத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வாஷ் பண்ண அரிசி பருப்பெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமா சீரகத்தூள், ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு ரைஸுக்கு 4லேருந்து 5 கப் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதில் காரத்துக்கு நம்ம வேற எதுவும் சேர்க்க போறது இல்லை, பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 4 விசில் வச்சாச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக இதில் ஒரே ஒரு கொத்தமல்லி கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா கீரை ரைஸ் ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட அப்பளம் ஊறுகாய்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கீரை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.